வணக்கம் என் தாயக உறவுகளே, நான் உங்கள் ஆர்கே ரெஜி. இன்றைய நாளிலே நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும். தற்போது முழங்காவில் வந்திருக்கிறோம். எங்களுடைய காவல் தெய்வங்களை நினைவு கூறும் வகையிலே இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கின்றோம். அந்த வகையிலே காவல் தெய்வங்களை வழிபட்டு விட்டு அவர்களுக்கான அஞ்சலிகளையும் நிகழ்த்திவிட்டு அடுத்த கட்ட அவருடைய அரசியல் பணிகளை தொடங்கலாம் என்ற ஒரு தூரநோக்கு பார்வையுடனே இந்த அஞ்சலி செலுத்தும் வைபவம் தற்போது இடம்பெற உள்ளது. எங்களுடைய தமிழ் மக்களாகிய நீங்கள் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவருடைய பாதையிலே அணிதிரள வேண்டும் என்பது அவருடைய ஒரு எதிர்பார்ப்பாகவும் வேண்டுகோளாகவும் இருக்கிறது. முதல் தடவையாக எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும் அம்மையார் கௌசல்யா அவர்களும் ஸ்ரீ கண்ணன் பிரகாஷ் அவர்களும் ஜெகதாஸ் அவர்களும் இந்த விபத்தில் ஈடுபட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய நாளிலே துணுக்கா பிரதேசத்துக்கு செல்ல இருக்கின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். இப்போ துணுக்காய் பிரதேச சபை வேட்பாளர்களை சந்தித்து உரையாடுறதுக்கு வந்துருக்கிறார். இன்றைய தினம் முதலாவதாக நாங்கள் எங்களுடைய தமிழ் தேசிய தாய் தமிழ் உறவுகளுக்காக மற்றும் எமது தமிழ் தேசிய தமிழீழ போரிலே உயிர்நீத்த எங்களுடைய தாய் தமிழ் உறவுகளுக்காக அனைவருக்காகவும் இறைவனை வேண்டி ஒரு நிமிட அகவணக்கத்துடன் இன்றைய தினம் எங்களினுடைய அழைப்பை ஏற்று மற்றும் அவர்களுடைய ஏற்பாட்டிலே இன்றைய தினம் எங்களுடைய துணுக்காய் பிரதேச செயலக பிரிவிலே தன்னுடைய துணுக்காய் பிரதேச செயலக பிரிவினுடைய வேட்பாளர்களை சந்திக்கும் முகமாக இந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் கௌரவத்திற்குரிய மதிப்பிற்கும் கௌரவத்திற்கும் உரிய வைத்தியர் ஐயா அவர்களை வருகவென இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் வரவேற்பதோடு அத்தோடு அந்த ஒருங்கிணைப்பு குழுவினுடைய ஏற்பாட்டாளர்கள் அத்தனை பேரையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே வருகவென இந்த அரங்கிற்கு வரவேற்கின்றோம். அதேபோல் இந்த சந்தர்ப்பத்திலே இங்கே கூடியிருக்கின்ற எங்களுடைய வேட்பாளர்கள் அத்தனை பேரையும் வருகவென நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். அன்பார்ந்த எங்களுடைய தாய் தமிழ் உறவுகளே, சகோதரிகளே, எங்களுக்கு தெரியும் நாங்கள் இந்த துணுக்காய் பிரதேச செயலக பிரிவு என்பது இந்த வன்னி மாநில பெரும்பரப்பிலே ஒரு வீர திலகம் போல் திகழும் ஒரு பிரதேசம்தான் இந்த
துணுக்காய் பிரதேச செயலக பிரிவு எம்முடைய அழைப்பினை ஏற்று ஐயா அவர்களினுடைய ஏற்பாட்டிலே இந்த கூட்டத்தை இன்றைய தினம், நாளைய தினம் மலரவிருக்கின்றது புது வருடம். இந்த குறிப்பாக எங்களுடைய வன்னியிலே, குறிப்பாக எங்களுடைய துணுக்காய் பிரதேச செயலக பிரிவிலே அனைத்து மக்களினுடைய வாழ்விலும் ஒரு ஒளிமயமான ஒரு வருடமாக அந்த வருடம் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஐயா அவர்களினுடைய கால் தடம் இந்த துணுக்காய் பிரதேச செயலக பிரிவிலே பதிக்கப்பட்டிருப்பது எம் ஒவ்வொரு வன்னிவாழ் தமிழர்களுக்கும் துணுக்காய் பிரதேசவாசிகளுக்கும் ஒரு பெரும் பாக்கியம் என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஏனென்றால் மக்களுக்காக எமக்காக குரல் கொடுக்கும் ஒரு திருவுருவம் தான் இன்று எங்கள் முன்னே தரிசனமாக இருக்கின்றது. ஐயா அவர்களை நாங்கள் காண வேண்டும் என்று நாங்களும் வேட்பாளர்கள் தான் காண வேண்டும் என்று பல கோரிக்கைகளுக்கு மத்தியில் இன்றைய தினம் எங்களை காண்பதற்காக அவர் இன்று சஞ்சரித்திருக்கின்றார். நாங்கள் மிகவும் மகிழ்கின்றோம். அன்பார்ந்த உறவுகளே, இந்த வன்னி தமிழ்தாய் நிலப்பரப்பிலே நாங்கள் சிந்திய இரத்தங்கள், இழந்த உறவுகள், இழந்த உயிரிழப்புகள், உடைமைகள், அவை அனைத்திற்கும் ஈடுகட்ட முடியாது. ஆனால் அவை அனைத்திற்கும் ஈடுகட்டும் ஒரு பொக்கிஷமாக இறைவன் எமக்கு ஒரு தலைவனை அனுப்பியிருக்கின்றார். நாங்கள் அந்த தலைவன் வழியிலே பின்தொடர்ந்து அவரினுடைய வழியை பின்பற்றி நாங்கள் நடப்போமே. ஆனால் இந்த துணுக்காய் பிரதேச செயலக பிரிவு தான் இம்முறை இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொகுதிகளிலே தெரிவாகி இருக்கின்ற குழுவாக நான் நினைக்கின்றேன். ஐயா அவர்களினுடைய மக்கள் இயக்க முன்னணியினூடாக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு குழுவாக தெரிவாகி இருக்கின்ற குழு இந்த துணுக்காய் பிரதேச செயலக பிரிவிலே போட்டியிடுகின்றது. நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இதிலே வேட்பாளர்களாக களமிறங்குவதனை ஒட்டி ஐயா அவர்களை போன்ற ஒருவர் இந்த வன்னி நிலப்பரப்பினுடைய சோகங்களை, இந்த மக்களினுடைய அழுத்தங்களை, இந்த மக்களினுடைய பிரச்சனைகளை, இந்த மக்களினுடைய இன்னல்களை எதிர்காலத்தில் தீர்த்து வைப்பார். அதற்கு இவருக்கு உறுதுணையாக இவருடைய கரத்தை பலப்படுத்தும் வகையிலே இந்த துணுக்காய் பிரதேச செயலக பிரிவிலே இம்முறை நாங்கள் ஒரு பெருவாரியான வாக்கு விகிதாசாரத்தில் இந்த துணுக்காய் பிரதேச செயலக பிரிவினை வெற்றி கொள்வது என்பதனை நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். எங்களினுடைய ஆளுமைக்குள்ளே இந்த துணுக்காய் பிரதேச செயலக பிரிவு வரும் என்பது, இப்படி துணுக்காய் பிரதேச செயலக பிரிவு எங்களினுடைய ஆளுமைக்கு உட்பட்டு வந்தால் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்திலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எங்களால் கொண்டு வர முடியும். அதற்காகத்தான் இன்றைய தினம் ஐயா அவர்கள் இந்த வேட்பாளர் சந்திப்பினை ஏற்பாடு செய்திருக்கின்றார். ஆகையினால் ஐயா அவருக்கு மீண்டும் ஒரு முறை எங்களை சந்திக்க வருகை தந்தமைக்கு வருகவென வரவேற்று கொண்டு ஐயா அவர்களை உரையாற்றுவதற்கு முன்பதாக எங்களுடைய ஏற்பாட்டாளர் மற்றும் ஐயா அவர்கள், அவர் முடியாது என்று சொன்னாலும் ஒரு நிமிஷம், ஐயா அவர்கள் எங்களுடைய வழிகாட்டி. உங்கள் அனைவருக்கும் தெரியும், ஐயாவால் கன நேரம் பேச முடியாது. இருந்த பொழுதும் வைத்தியர் ஐயா அவர்கள் மீது வைத்திருந்த பற்றும், அவர் மீது வைத்திருந்த கௌரவமும், இந்த வயதிலும் தல்லா வயதிலும் எங்களை வழிநடத்துவதற்காக அந்த பிள்ளையார் சொல்லி போட்டு தந்த எங்களுடைய மதிப்புக்குரிய சிவா ஐயா அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் உங்களிடம் சிறு உரையாற்றும்படி. வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தம்பி வைத்தியர் அர்ச்சனா அவர்களுக்கும், அவரோடு சேர்ந்து பயணித்து வருகை தந்துள்ள ஏனைய அன்பான உறவுகளுக்கும், அடுத்து இந்த பிரதேச சபை தேர்தலில் பங்கு கொண்டு வெற்றி பெறணும் என்று துடித்து கொண்டிருக்கின்ற எனது உயிரினும் மேலான உறவுகளுக்கும் எனது இந்த நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வரலாறுங்களுக்கு பல படிப்பினைகளை தந்திருக்கின்றது. அந்த வகையிலே 2009ஆம் ஆண்டு போர் மௌனிக்கப்பட்டாலும் கூட தமிழர்கள் தங்களுடைய உரிமைகளை பெற வேண்டும் என்ற ஏக்கமும் அதனுடைய தாக்கமும் இதயங்களிலே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டு தான் இருக்கின்றது. அதை தீர்த்து வைக்கும் முகமாக சமகால அரசியல் தலைவர்கள், தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கின்ற அத்தனை தலைவர்களும் கடந்த காலங்களில் இது தொடர்பாக எந்த ஒரு முயற்சியும் செய்யவில்லை என்பது உண்மையான ஒரு செய்தி. இதை மக்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாலும் சரி, ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஜால்ரா அடிக்கின்ற அந்த உறவுகள்
இந்த மண்ணில் இருக்கத்தான் செய்யும். ஏன் நாங்கள் ஜாலரை அடிக்கிறோம் என்று தெரியாமல் ஜாலரை அடித்து தங்களுடைய காலத்தை ஓட்டுகின்றார்கள். விலை மதிக்க முடியாத உயிர்கள், விலை மதிக்க முடியாத அர்ப்பணிப்புகள், விலை மதிக்க முடியாத தியாகங்கள் எல்லாம் இந்த மண்ணிலே நிகழ்ந்த போதெல்லாம் அவை எல்லாத்தையும் பார்த்து துடித்து வாழ்ந்தவர்கள் நாங்கள். அந்த துடிப்பை அறிந்து அந்த துடிப்பை தீர்க்கும் முகமாக ஒரு குறிப்பிட்ட கால பகுதியிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்து தமிழனின் குரலாக, இன்று தமிழனின் குரலாக உலகெங்கும் ஓங்கி ஒலிக்கின்ற ஒரு குரல் என்றால் அது ராமநாதன் அர்ஜுனா மட்டும்தான். இவரோடு இந்த வன்னிவாழ் மக்கள் அனைவரும் இணைந்து ஒன்றுபட்டு ஒரு புதிய எழுச்சிக்கு தயாராக வேண்டும் என்பதிலே ஆழமான ஒரு சிந்தனையோடு தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். நேற்று நீ எப்படி வாழ்ந்தாய் என்பது என்னுடைய கேள்வி அல்ல. நாளை நீ எப்படி இருக்கப் போகிறாய், நீ நாளைய சமூகத்துக்கு நீ என்ன செய்ய போகிறாய். நீ நேற்று வாழ்ந்த வாழ்க்கை சில வேளை குப்பையாக இருக்கலாம். அதை நாங்கள் மறந்து விடுவோம், அதை தட்டி கழித்து விடுவோம். ஒரு சரியான வழிகாட்டி ஒருவன் வந்திருக்கின்றான். அவன் பின்னால் செல்லுகின்ற போது ஒரு சரியான பாதை ஒன்று எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ரெண்டாவது விஷயம், இன்று ஆட்சி அமைத்திருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்கா ஊழலுக்கு எதிரானவர், ஊழல் அற்றவர், ஒரு புனிதமானவர் என்ற ஒரு கருத்து மக்கள் மத்தியிலே உலாவுகின்றதான். அவர் வரலாற்றை அறிஞ்சு பார்க்க 80ஆம் ஆண்டிலிருந்து 2005ஆம் ஆண்டு காலம் வரையில் உள்ள திசாநாயக்காவுடைய அரசியல் வரலாறு திருப்பி பாருங்கோ. ஒவ்வொரு குடிமகனும் பார்க்க வேணும். எங்கே இருந்தார், என்ன செய்தார், தமிழருக்கு கிடைத்த துரோகங்கள் என்ன, தமிழர் மீது எப்படியான தாக்குதல்களை அவர் செய்வித்தார், எந்த இனவாத சக்தியோடு அவர் இருந்தார். தமிழன் தன்னுடைய உரிமையை கேட்பது இனவாதமா? தமிழன் தன்னுடைய அடையாளத்தை துளைத்து விடாமல் பாதுகாக்க நினைப்பது இனவாதமா? எதை இனவாதம் என்று கூறுகின்றார்கள் எனக்கும் புரியவில்லை. முந்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் எல்லாம் என்ன சந்தித்தார்கள். ஒரு மணத்தியாலும் 30 நிமிஷம் தொடர்ச்சியாக இந்த மக்கள் மத்தியிலே உரையாற்றியவன். நான் நினைக்கிறேன் 96 97 பின்னால் 2007 வரையும் அதே பாணியிலே நான் வாழ்ந்தேன். நான் இப்போது கூட எனக்கு இந்த மக்கள்கிட்ட என்னுடைய உணர்வுகளை கொட்ட வேணும், பேச வேணும். தொடர்ந்து இந்த மண்ணுக்கு உண்மையான விடுதலை கிடைக்க வேண்டும். விடுதலை என்பது என்ன? விடுதலைன்றா என்ன? தமிழ் நம்ம நகர்க்கிறீங்க இல்லையே. அவன் தன் மொழியை பேசலாம், அவன் தன்னுடைய கலாச்சார பண்பாடுகளை பாதுகாக்கலாம், அவன் தன்னுடைய நிலத்திலே சொந்தமாக வாழலாம். இதுதானே நாங்கள் கேட்கின்ற ஜனநாயகம். அன்று நாங்கள் ஆயுத போராட்டத்திலே கிடைக்க முடியாததை எங்களுடைய வழிகாட்டி நிச்சயமாக இந்த ஜனநாயக உரிமைகள் ஊடாக நாங்கள் விரும்புகின்ற அத்தனை அடக்குமுறைகளை முறைத்தறிந்து இந்த ஜனநாயக பாதையிலே எங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டுவான் என்ற நம்பிக்கையோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக எங்களுடைய துணுக்காய் பிரதேச செயலக பிரிவினுடைய வேட்பாளர்கள் சார்பிலே முதலாம் வட்டார வேட்பாளரும் எங்களுடைய துணுக்காய் பிரதேச செயலக பிரிவினுடைய தற்போதைய மாவீரத் தமிழர் முன்னேற்றக் கழகத்தின் இளைஞர் குழு செயலாளராக கடமையாற்றி வருகின்ற எங்களுடைய தனோசிகன் அவர்களை அந்த பொன்னாடையை பொறுத்து ஐயா அவர்களை கௌரவிக்கும்படி அன்போடு அவருடன் இணைந்து எங்களுடைய இன்றைய தின விழா ஏற்பாடு மற்றும் எங்களுடன் எங்களுடைய தூணாக இருந்து எங்களுடன் கரத்துக்கு கரம் பலம் சேர்க்கும் வகையிலே எங்களுடன் இணைந்திருக்கின்ற என்றன் ஐயா அவர்களும் இணைந்து இந்த பொன்னாடையை போர்த்தி ஐயா அவர்களை கௌரவிக்கும்படி நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். மேசப்படாமல் ஒரு பக்கத்தில் அன்று நாங்கள் வாங்க என்றான். நாங்கள் இங்கே வருவதற்கு அனுமதிக்கவில்லை. வந்திருந்தால் இந்த இடம் ஒரு பெரிய ஒரு மாவீரனை சந்தித்திருக்கும், ஒரு பெரிய ஒரு போர்க்களம் போல் இருந்திருக்கும். ஏனென்றால் அனைவரும் அவர்களுடைய உணர்ச்சி பற்று
அதை எப்படி வெளிப்படுத்துவது என்று தெரியாது. இருந்த பொழுதும் நாங்கள் வேட்பாளர்களை மாத்திரம் அழைத்திருந்தோம். அதிலும் ஒரு விசேட உறுப்பினர்கள் ஒருவர் இருவர் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் விசேடமாக அவர்களை அழைத்திருந்தோம். ஏனென்றால் வேறு யாருக்கும் நாங்கள் அழைப்பு கொடுக்கவில்லை. அழைத்திருந்தார்கள் வேறுவென்றால் சொல்லுங்கள் என்று. அத்தோடு ஐயா அவர்களிடம் நாங்கள் முக்கிய கோரிக்கை ஒன்றை முன்வைக்க வேண்டும். எங்களுடைய துணுக்காய் பிரதேச செயலக பிரிவை பொறுத்தவரையிலே பல்வேறுபட்ட இடர்பாடுகள், பல்வேறுபட்ட முட்டுக்கட்டைகள் இருக்கின்றன. நாங்கள் இந்த அரசியல் பயணத்தை தொடரும் பொழுது எங்களுக்கு விலை பேசினார்கள். இந்த வயல்வரப்புகளிலே நாங்கள் நடந்து தெரிந்த பொழுது எங்களை நாய்கள் கூட கண்டுகொள்ளவில்லை. இந்த பிரதேச செயலக தேர்தல் வந்ததுடன் எங்களை விலை பேசி வந்தார்கள். எங்களுடன் எத்தனையோ பேர்கள் தொடர்பாடுகளை கொண்டார்கள். ஆனால் பொழுதும் தம்பி உயிலங்குள தம்பி அவர்கள் கூட எனக்கு நேற்றைய தினம் தொடர்பு ஏற்படுத்தியிருந்தால் 2-3 நபர்கள் கூட வந்து சந்தித்தார்களாம் தம்பியை. என்ன தம்பி, நீ இப்படி சுயேட்சை குழியில் இருக்கிறாய், இந்த மாதிரியான ஊடுருவியெல்லாம் பார்க்கின்றார்கள். இப்பொழுதுதான் எங்களுடைய இந்த துணுக்காய் பிரதேச செயலக பிரிவு தெரிந்திருக்கின்றது. மதிப்புக்குரிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் அண்மை காலத்திலே, நான் இதற்கு முன்பதாக நம்மளுடைய ஒரு யூடியூப் காணொலிக்கு கூட ஒரு உரையாடலை வழங்கியிருந்தேன். அதில் கூட கூறியிருந்தேன், இப்பொழுதுதான் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அரசு சார் அமைச்சு துறைக்கெல்லாம் துணுக்காய், வன்னி, வடக்கு, இந்த வன்னி பெருநிலப்பரப்பு இந்த தமிழீழம் தெரிகின்றது. ஏனென்றால் அவர்களை இன்று சிங்கள தேசம் நிராகரிக்கின்றது. பொய்க்கூறி அரசியல் செய்கின்ற அந்த பொய்யான அரசியல்வாதிகளை இன்று அவர்களிலே சில கற்ற சமுதாயம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அவர்கள் இந்த அரசை நிராகரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இவர்கள் பார்த்தார்கள், தக்க தருணம் பார்த்தார்கள், எம் தமிழ் தேசியத்திலே உள்ள அத்தனை தலைவர்மார்களையும் விலை பேசிவிடலாம். ஆனால் விலை பேச முடியாத ஒரே ஒருவர் இருக்கின்றார். அவர்தான் எங்களுடைய தானே தலைவர். அவரையும் விலை பேச முடியாது என்பதனை அறிந்து கொண்டதனால் எங்களுடைய வேட்புமனுக்கள் பல்வேறுபட்ட இடங்களிலே நிராகரிக்கப்பட்டது. நம்முடைய என்டனையா அவர்கள் தெளிவுபடுத்தியிருந்தார். எப்படி ஒரு தமிழனை அடக்க வேண்டுமோ அந்த முறைகளை எல்லாம் கையாண்டு எங்களுடைய தலைவரை அடக்க முன்வருகின்றார்கள். ஆனால் இது அடங்கும் பூனை அல்ல, புலி என்பது அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அந்த புலியுடன் சேர்வது பூனை கூட்டம் அல்ல, புலி கூட்டங்கள் என்பதனையும் இந்த அரசும் அரசு சார் அமைப்புகளும் அந்த அரசுக்கு இன்று கைத்தாளமிட்டு கொண்டு எங்களுடைய வடக்கு மக்களை விற்பனை செய்து வடக்கு மக்களினுடைய உணர்வுகளையும் அவர்களுடைய உரிமையையும் விற்பனை செய்து வெளிநாடுகளிலே இருக்கக்கூடிய எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் மத்தியிலே எம்மை விற்பனை செய்து இந்த கூலி வேலை செய்து கொண்டிருக்கும் ரோஹண விஜயவீரவினுடைய அந்த குழு நிரபராதிகளாக இந்த சமூகத்திலே காட்டிக்கொள்கின்றார்கள். எத்தனையோ உறவுகள் அன்று 77, 83 வன் செயல்களிலே டயர்களிட்டு கொளுத்தப்பட்டனர். அவர்களெல்லாம் கண்டும் காணாதது போல் இருந்த இந்த அரசு, இத்தனை வருடமாக இருந்த அரசு எதனை கூறிக்கொண்டு எங்கள் தமிழ் மக்கள் மத்தியிலே நியாயம் பேசுகிறார்கள், நீதி பேசுகின்றார்கள்? யுத்த குற்றம் இழைத்தவர்கள் இன்று நிரபராதிகள் ஆகிவிட்டார்கள். அவர்கள் பற்றாளர்கள் ஆகிவிட்டார்கள். அவர்களுக்கு அனைவரும் கைகோர்த்து அவரை ஆதரிக்கின்றார்கள். எங்களுடைய ஐயா அவர்கள் அன்று நாடாளுமன்றத்திலே கூறிய ஒரு கருத்து, அதாவது சிறுவயது இளம்பெண் திருமணம் சம்பந்தமாக இன்று கருத்து தெரிவிக்கக்கூடிய கிழக்கு மாகாண அமைச்சர் அவர்கள் இஸ்புல்லா அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு இனவாதி. ஆனால் இந்த வன்னி தேசத்திலே குறிப்பாக முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா தேச நிலப்பரப்பிலே மொத்தமாக 3,20,000 வாக்குகளுக்கு மேலாக உள்ளது. அதிலே வெறுமனே ஒரு 37,000 வாக்குகளை வைத்துக்கொண்டு அவர்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் என்பதனை நினைத்து பாருங்கள். அது மட்டுமல்ல, சிங்களவர்களுடைய வாக்கு 27,000 32,000 உட்பட்டது. சரியான கருத்து கணிப்பு எனக்கு தெரியவில்லை, அது அரசுக்கு தெரியும், அவர்கள் கணித்துக் கொள்ளட்டும். ஆனால் அவர்கள் இருந்து கொண்டு எத்தனை சிங்கள வேட்பாளர்கள் இங்கிருந்து போட்டியிடுகிறார்கள்? எங்களுடைய வன்னியிலே எம் மக்கள் உணர்வாளர்கள் இறுதி மூச்சு வரை இந்த மாநில பெரும்பரப்பை தக்க வைத்து கொண்ட மாவீரர்கள் வாழும் இந்த தேசத்திலே எத்தனை தமிழர்கள் நாடாளுமன்றம் செல்கின்றார்கள்? எம் கண்களிலே எங்களுடைய விரலை பிடித்து குத்துகிறார்கள். அன்பார்ந்த உறவுகளே, எமக்கு தக்க தருணம் கிடைத்து விட்டது. ஒரு நல்ல தலைவன் கிடைத்து விட்டார். நாங்கள் ஆயுதம் ஏந்தி போராடுவதற்கு இனி தயாராக இல்லை. ஆன பொழுதிலும் அறவழியிலே போராட, அகிம்சை வழியிலே போராட, ஜனநாயக ரீதியிலே போராட எங்கள் தலைவர் வந்திருக்கின்றார். அந்த தலைவரின் பின்னாலே ஒன்றிணைந்து பயணிக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆகையினால் இம்முறை எங்களுடைய துணுக்காய் பிரதேச செயலகம் என்பது
துருக்காய் பிரதேச செயலக பிரிவிலே பிரதேச சபை என்பது எங்களுடைய கைவசமாக வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் பாடுபட வேண்டும். நாங்கள் பணத்துக்கு பின்னாலோ பொருளுக்கு பின்னாலோ நாக்கை தொங்க போட்டு கொண்டு போகும் யார் என்று உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் கணித்து கொள்ளுங்கள். நாங்கள் எலும்பு துண்டுகளுக்காக ஏமாந்தவர்கள் அல்ல. இது புலிக்கூட்டங்கள். நாங்கள் போராடி இந்த துணுக்காய் பிரதேச சபையை மீட்டெடுப்போம். ஐயா அவர்களினுடைய மேற்கொண்ட கருத்து என்னவென்றால் நாங்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும். எங்களுடைய ஐயா அவர்களுக்கு நான் அதுதான் சொல்ல வந்தேன். குறிப்பாக எங்களுடைய ஒவ்வொரு வேட்பாளர்களையும் நாங்கள் ஐயா அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். முதலாம் வட்டார வேட்பாளர் எங்களுடைய தனோசிகள். ஆனால் ஏற்றுக்கொள்ள மறைக்கணும். அதால் திருப்பி ஒரு வழக்கொண்டு அடிக்கணும். திருப்பி ஒரு நாள் வழக்கு ஏறி சொல்கிற வேலை மட்டும்தான் இருக்குது. அதால் சாவச்சேரியும் பிரதேச இதுவும் வரும், அதை விட கிளிநொச்சியும் வரும், வவுனியாவும் வரும். அப்போ எங்களுக்கு துணுக்காய் தாண்டி என்ன பொறுத்தவரை நாளைக்கு திங்கட்கிழமை எங்களுக்கு ரிசல்ட் வருமெண்டு எதிர்பார்க்கிறோம். ஐயா, என்னென்னால் அவை அந்த கடிதத்தில் முதலாவது வசனம் இருக்குது. இந்த கோட்டோடல முதலாவது வசனம் இருக்குது. பேர்த் சர்டிஃபிகேட் ட்ரூப் நேரம் யாழ் மாநகர சபை போடுறதுக்கு நாங்கள் கடைசி நேரம் இதாக போயிட்டு நான் வெளியே 6 மணிலேருந்து எங்களுக்கு அந்த கட்சி அலுவலகம் ஒன்றும் இல்லாதால பிரகாசன் ஒரு இடத்துல, ஜெயதாஸ் ஒரு இடத்துல, கௌசல்யா ஒரு வீட்டில், நான் ஒரு இடத்துல இருந்து கொண்டு ஃபோம் அங்கே கொடுத்துட்றேன், இங்கே கொடுத்து விடுறது, சைன் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோமில் சைன் பண்ணி ஃபோம் பார்த்துட்டீங்க தானே. ஒவ்வொரு வீடாக போய் சைன் பண்ணிக்க வீட்டை வந்த அப்புறம் ஞாபகம் இருக்கும். அப்படி பேர்த் சர்டிஃபிகேட் வேணும். அப்படி கொஞ்சம் மெயினாக ஆரம்பிச்சுட்டு என்னென்றால் இந்த முறை இந்த மாகாண சபை தேர்தல் இதை நடத்துகிறேன்னு சொல்லியிருக்கேன். எங்கள் அரசாங்கம் நடத்துகிறேன்னு சொல்லியிருக்குது. இதை தோப்பினம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதை தோக்காமல் இருக்கணும் கணக்க ட்ரை பண்ணினோம். எங்களை மட்டும் இல்லை, வேறு வேறு கட்சிகளில் நிற்கிறார்களோட எல்லாரையும் நீங்களே அவையோட நிற்கிறீங்க, போய் சுயேட்சையான இல்லைன்னு காசு அடிக்கணும். நீங்கள் அவையோட நிற்கிறீங்க, நீங்கள் சுயேட்சையான 3 சீட் பிடிச்சிடலாம் தானே சொல்லி எல்லாருமே காசு அடிக்கணும். அது ஒரு பயம் ஒன்று இருக்குது. ஆனால் அவை இன்னொரு 2 வருஷம் போனால் இப்போ இருக்கிறது இல்லை போயிடும் சிவான்னு. அந்த பயத்தில் அவை இப்போயே வைக்கத்தான் படிக்கணும். அவள் ஹரணியும் சொல்லியிருக்கிறா, அவன் சொல்லியிருக்கேன், இப்போ வைக்க போயிடும். வச்சால் அதுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய ஒரு அரசியல் மாற்றம் வடக்கு கிழக்கில் ஏற்படும். என்ற நாங்கள் வடக்கில் மாகாண சபையை நம்பி இருக்கிறோம். மாகாண சபை வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு இந்தியா மாதிரியான ஒரு இதில் கொண்டு வரலாம்னு ஒரு இது ஒன்று இருக்குது. நல்லா அந்த அரசியலை மாற்ற போகிறோம்னா ஒரு வசனையும் சொல்லி நம்ம இல்லை. அது வரைக்கும் நாங்கள் சில அரசியல் முடிவுகளை நான் என்ன சொல்லிடுறேன், நான் பிறகு அதெல்லாம் சொல்கிறேன். நன்றி.